ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், எம்ஓபி மாப் மூதேவிகள், ஸோ மாப் மூதேவி இல்லை மாப் ஸ்குவாட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஏதோ ஒன்று சரி சாம்பார் ஸ்குவாட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 பேரும் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வந்து கொடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஃபன்னாக வந்து நீங்கள் பண்ணணும் இந்த டாஸ்க்கு. எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. மற்றபடி இதில் ஜெயிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரூல்ஸ்லாம் கிடையாதுங்க இந்த டாஸ்கில், சரியா? ஜெயிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த டீமுக்கே வந்து தலை போட்டிக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது 6 பேர் ஜெயிச்சிங்கன்னா அந்த 6 பேரும் தலை போட்டிக்கான பங்கு பெறலாம். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்லாம் கிடையாது இந்த வட்டம், அதுவும் கிடையாது. அப்போ இந்த வட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் 6 பேர் 5 பேர் இருக்காங்க டீமில். அப்புறம் எத்தனை பேர் வந்து தலைக்கு கொண்டா இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான். மிஞ்சி போனால் ஒரு பெஸ்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 2 வந்து வழக்கம் போல சொல்லிட்டு டெய்லிக்கு போடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுதான் வந்து ஃபார்மேட் ஆஃப் த கேம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்று உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சு லவ் கண்டென்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரு வந்து அவங்களுடைய விஜே கிளாஸ் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி விஜேவாக இருக்கணும், ஆடியன்ஸை பார்க்காத மாதிரி பேசணும், ஆடியன்ஸோடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபன் பண்ணணும். ஒரு பக்கம் ஆம்பளைங்க பொம்பளைங்க இருந்தாங்கன்னா கேர்ள்ஸையும் நம்ம பேசிட்டோம்னா பாய்ஸ் கோவப்படுவாங்க, பாய்ஸையும் கேர்ள்ஸையும் இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து அங்கே வாண்டலாக வந்து வம்புலுக்கிறாப்புல. அதெல்லாம் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது. பொலிட்டிக்கலாக பேசக்கூடாதுன்றாங்க, பொலிட்டிக்கலாக நம்ம பேசலாம் சிந்தனைகள் அப்படின்றாங்க. ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் அறிவு இருக்காதுன்றாங்க. நோ, ஆடியன்ஸுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி விக்ரமுக்கும் பார்வதிக்கும் அங்கேயே வந்து கொஞ்சம் கசம்சாகல் வந்து தான் இருக்குது. ஸோ பார்வதி அண்ட் திவ்யா ஆர் த மெயின் பிரைம் டார்கெட்ஸ் ஃபார் விக்ரம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்களை அடித்தாதான் நம்ம கேம் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சிட்டான். இன்னொன்று சாண்ட்ராவையும் பிரஜனையும் வந்து சும்மா வரக்கூடாது அப்படின்றதும் அவனுடைய கால்குலேஷன். ஸோ எல்லா ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் ஒட்டுமொத்தமாக எடுத்து விக்ரம் வந்து கனியை ஹோல்டு பண்ணி கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஸோ தட் இஸ் குட். ஏன்னா அவருக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கார் அப்படின்றதுனால அவர் கேமை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலே அவனை தக்க வச்சுக்கலாம் அவுட்ஸ் அப்படிங்கிறது அவரால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதற்கான அந்த லீடில் வந்து கண்டிப்பாக வந்து விக்ரம் வந்து போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போக முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் கேம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ண ஒரு மைனா, அதாவது வியானா அப்படின்ற ஒரு பொண்ணு திவாகரத்துக்கு வரைக்கும் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு அவங்கள சுற்று போட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் பெருசாக தெரில. காலங்காலத்து கூட இன்றைக்கி கூட ரீல்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து உருவாகுது. இதுதான் வந்து சாண்ட்ராவும் நம்ம அவங்க பேர் என்ன திவ்யாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா தானே இருந்தது, ஆதிரை எப்படி வந்து ஃபீல் பண்ணா வெளியே போய் அவன் சைடில் அப்ரோச் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இவன் சைடில் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க விஜய் டிவிலேருந்து அப்படின்னு சொன்னால் இங்கே அதை நடக்க போகுது. எஃப்ஜே வந்து அப்போ துரத்திருக்கான், நமக்கு காட்டப்படல பார்த்தீங்களா எஃப்ஜே துரத்துறது. இந்த சண்டால சிரிக்கு தான் எஃப்ஜே கிட்ட உட்கார்ற மாதிரி இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இவன் வந்து தொல்லை பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ நேரில் பார்த்தவங்களுக்கும் 24 hours on லைவில் பார்க்குறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது இது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆதிரை சொல்கிறது கரெக்டு தான். இந்த எஃப்ஜே மூதேவி என்ன பண்ணுறது, பின்னாடி போய் அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு போல. உடனே இவளும் வந்து இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. வியானா ரொம்ப கிரிஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பையன்கிட்டே இருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து அதை மீறி கையை பிடிக்கிறதுக்கு அந்த இது கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் டான்ஸ் ஆடுறது கூட ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கட்டி பிடிச்சி அவன் வந்து கையை ஒரு மாதிரி உரிமையாக வந்து ஹோல்டு பண்ணி இப்படி வைக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறாக இருக்குது. ஓகே, ஸோ அவன் இவளை எமோஷனலாக அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறான். ஸோ எஃப்ஜே எவ்வளோ பெரிய ஈத்திரை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது வருஷம் இப்படி ஒரு ஈத்திரை வந்துடுது. இதுக்கு முன்னாடி வந்து சீசனில் விசால்னு ஒரு ஈத்திரை வந்துச்சு. அந்த ஈத்திரையும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஈத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பண்ண போகுது. இதுக்கு மயங்கின வியானா அப்படிங்கிறது தான். ஏன்னா வியானா ஸ்ட்ராங் தான். இதான் வந்தா போடா வேணா அப்படின்ற மாதிரி வந்து கவுக்காமல் அவன் எமோஷனலாக பிளான் பண்ணுறான். அதை அவகிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி அவளை கொஞ்சம் ஹர்ட் பண்ணி அதை கொஞ்சம் அப்படி பொண்ணுங்கிட்ட எதாவது பண்ணுவானுங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈத்திரை பையன் பண்ணுறான். உடனே திவ்யாவும் சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தோணுது எஃப்ஜே வந்து அவகிட்ட ரொம்ப யூஸ் பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்போ என்ன பண்ணலாம் சொல்லி நேராக போய் சொல்லிடுவாங்க கேட்குறாங்க. நேராக போய் சொல்லி செருப்படி வாங்குறதுக்கு பெசாமரு அவள் வேறு ஏதாவது பண்ணிடுவா, அவங்க எங்கள் ஃபீலிங் அவங்க விட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அது உண்மை தானே. இப்போ போய் நம்ம போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நான் அப்படிலாம் இல்லைன்னா அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பா நீ வாயை கூட திருவார்த்தா வாயை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் சாண்ட்ரா திவ்யா இதை எங்கே சொல்லணுங்கிறது ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ அங்கேவே ஸ்ட்ரைட்டாக சொல்லக்கூடாது. ரோஸ் பெர்ஃபார்மன்ஸில் இவங்க வந்து எஃப்ஜே கூடயே இருக்காங்க, அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் வெளியே வேறு மாதிரி போகும்னு தோணுது. ஸோ அதனால் நான் ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ் போடுறேன், ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கோம், எல்லாரும் கூட சகஜமாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது புத்தி வந்து வேலை பார்க்கும். இன்னொன்று வியானா அவ்வளோ இது கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி இது கிடையாது. அவள் எஃப்ஜே தான் டைட்டில் வின் பண்ணோம், எஃப்ஜேக்கு திறமை இருக்குது அது இருக்குன்னு சொல்லி எச்சு துப்புறதுலாம் திறமைன்ட்டான்.
சரியா? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி இப்போ அவனுக்கு தான் வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட ஒரு பேக் கண்டென்ட்டை ஒன்று பண்ணோம்னா நம்ம வெளியே வந்து நம்மளுக்கு ஓட்டு வந்து கிரிக்கெட்னு விழுவும். ஸோ ஆக மொத்தம் நம்மளும் ட்ராவல் பண்ணி ஃபைனல் வரைக்கும் வந்துடலாம். நமக்கு போதும் 90 நாள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா போல. இங்கே இதுதான் தப்பு பண்ணுறாங்க இந்த பெண்கள். ஆண்கள் தான் வலையை விரிக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் ஏன் விழுகிறீர்கள் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அதுதான் இங்கே தப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கான்டெக்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கான்வர்சேஷன் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க, காரி தான் துப்புவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணுறது, வேறு கண்டென்ட்டும் எங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. மைண்டு கேம் ரிவ்யூராக இருந்த என்ன 7வது சீசன் வரைக்கும் 8வது சீசனில் மிச்சர் சாட வச்சிங்க, 9வது சீசனில் மிச்சர் கூட சாட முடியாமல் பண்ணிடுவீங்க போலேடா. அண்ணே திவாகர் அண்ணே போயிட்டி அண்ணே, நீ போனவொடனே இளவீடாக மாறிடுச்சு அண்ணே.